ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோட ரத்தத்துலேருந்து ஒரு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு கடையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி கெட்டி ஆகிடும் அது. இப்போ இதை ஒரு 2 தண்ணி நம்ம அலசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான். அதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஒரு கொத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த ரத்தத்தை எடுத்து நம்ம மேலே வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இப்போ இது நல்லா வேகணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறிடும். இது நம்ம எப்படி வெந்ததுன்னு கண்டுபிடிக்கணுன்னா ஒரு நைஃப் மாதிரி எடுத்து குத்தி பாருங்கள். நம்ம குத்தி பார்க்கும்போது அதில் அந்த பிளட்டு வரக்கூடாது. அப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே வெந்துருச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை நறுக்கிக்குங்க. சில பேர் அதை நல்லாவே உடச்சி கூட விட்டுடுவாங்க. நான் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக ஒரு வானலில் இதுக்கு எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டியது இல்லை. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க போதும். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆனியன் குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. இதுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளட்டோட பீஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு பெப்பர் சேர்க்க போகிறோம். பாருங்கள், உப்பு பிளட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நல்லா 2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் இது முக்கியமானது. பெப்பர் தான் அதோட காரமும், அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. அதனால் பெப்பரு கொஞ்சம் தூக்கலாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஒரு பொரியல், ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.